முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லையா? திமுக என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் தாக்கப்படுவாங்க, பொதுமக்கள் தாக்கப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தர் அங்க மீடியா பெருசு பண்ண மாட்டீங்க. மீடியா எதை பெருசு பண்ணீங்க? இந்த மாதிரி சாதாரண விஷயத்த காலையிலிருந்து சாயங்காலம் டேங் டேங் டேங்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒரு அர்த்தம் இருக்கு. அதை என்ன பப்ளிக் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இது ஒரு விஷயமா டிவியில் போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, அது ஒரு நியூஸாவோ உங்களுக்கு ரேட்டிங் கூடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியல. அதனால திமுக பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டரே கொலை செய்வேன்னு சொல்லி பேசினார் ஒரு திமுக மாவட்ட செயலாளர். இது நடவடிக்கை இல்லை. எத்தனை பேர் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, நடவடிக்கை இல்லை. அதனால திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் தான். அதை நீங்க தான் பெருசுப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமடைஞ்சிருக்கு அப்படின்னு உங்க தரப்புல சொல்றீங்க. ஆமா. எதிர்கட்சியில இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லியிருக்காரு, போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருக்கும், அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகும் அந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. நானும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். நான் கூட்டணிலாம் வர்றதுக்கு முன்னாடியே மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களெல்லாம் வருவதற்கு முன்னாடியே மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் 200க்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு. நான் இப்போ மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நாங்கள் தான் 200க்கு மேலே ஜெயிப்போம். இன்னைக்கு கருத்து கணிப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு டிவியில் மற்றெல்லாம் தனியார் கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்கு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 180 இடங்கள் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் அவங்களே அமைச்சர் பதவி கேட்கறதாகவும், இன்னும் மதிப்புக்குரிய கனிமொழி, மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள்லாம் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? கூட்டணி இருந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்ப நாங்க எந்த பேச்சுவார்த்தை நடத்தினா கூட்டணியில் இருக்கிறோம். இப்பவே சகோதரி கனிமொழி போய் அவங்க டெல்லியில போய் ராகுல் காந்தி சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அப்ப அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கிறது உண்மையா இருக்கா இல்லையா? தமிழகத்துக்கான மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு சரியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதில்லை. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கிய 8000 கோடி ரூபாயை தமிழக அரசு அவர்களுக்கு சென்று சேர்க்கவில்லை என்று என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய பழனிசாமி இந்த கோரிக்கை இன்னைக்கு குற்றச்சாட்டு இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை பத்தி நீங்க என்ன சொல்ல? இல்ல, உண்மைதான். அதாவது ஆதிராவிட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை இன்னைக்கு தமிழக அரசு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது நிர்வாக திறமையின்மையா, ஏன் செலவழிக்கல, அல்லது ஆதிராவிட மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை செலவு பண்ண விருப்பம் இல்லையா? இதெல்லாம் தான் எங்களுடைய கேள்வி. ஆதிராவிட மக்களை ஏன் தமிழக அரசு புறக்கணிக்கிறது? மத்திய அரசு கொடுத்துவிட்ட முழு தொகையை ஏன் செலவழிக்கவில்லை? அந்த மக்கள் ஆதிதிராவிட மக்களை தமிழக அரசு புறக்கணிக்கும் தெரிஞ்சிருந்தோம். திமுக கூட்டணியில ஆதிதிராவிட நலன் தான் நாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து அங்கம் வைக்கிறாங்களா? இதை பத்தி என்ன? அதாவது ஒரு 2-3 வருஷம் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாட்டர் டேங்கில் வேங்கவயல் கிராமத்தில் குடிநீரில் வேறமான விஷயங்களை கலந்ததாக செய்தியெல்லாம் வந்துச்சு. அதுக்கு சிபிசிஐடி விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி பார்த்தாக்கி அதன் மீது நடவடிக்கை இல்லை. அது கூட இருக்க கூட்டணி கட்சி தலைவரும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவருக்கும் ஆதிராவிடர் மக்கள் மீது அக்கறை இல்லை, அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை பற்றி கண்டுகொள்றது இல்லை. அப்படின்னா ஏன் கூட்டணியில் இருக்கிறாங்க, என்ன கொள்கை அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் இன்னைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதாவது முதல்வர்களே ஆளுநர் துணைவேந்தர் நியமிக்கலாம் அப்படின்னு எதிர்த்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு? அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆளுநருக்குத்தான் அதிக அதிகாரம் வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க, ஆளுநருக்குத்தான் அதிக அதிகாரம் வேண்டும் கொண்டு வந்தாங்க. அதுபோல் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்ப இவங்களுக்கு வேணும்னா ஒரு வார்த்தையும், வேண்டாம் அப்படின்னா ஒரு செயலும். ஆக இவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு உள்ள கொள்கை தான் இன்னைக்கு திமுகவில் கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஆளுநருக்கு உள்ள கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்ன இருக்கோ அது இருக்கத்தான் வேணும். ஆளுநரே இல்லாத மாநிலம் இருக்க முடியாது.
என்னைக்குமே திமுக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, ஆளுநர் வேண்டாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒரு நாட்டில் இருக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் வேணும். அதனால இவங்களுடைய கொள்கையில முரண்பாடு. இவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, 525 தேர்தல் அறிக்கைகள், 70 கூட முழுமையா பண்ணல. முழுவதும் எல்லாரும் ஏமாத்து வேலை. நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை எடுத்து பார்த்தா அதுலயே அவங்கள அடிச்சு துன்புறுத்தி, நீங்க கேட்டீங்களா கேள்வி, திமுக போலீஸ் வச்சு அடிச்சாங்க. ஒன்னு ஆளை வச்சு அடிப்பாங்க, நேரடி அடிப்பாங்க, முன்னனா போலீஸ் வச்சு அடிப்பாங்க. அந்த துப்புரவு தொழிலாளர் போலீஸ் வச்சு அடிச்சு அப்புறப்படுத்துறாங்க. உண்ணாவிரதம் இருந்த இடத்த அங்கிருந்து மாத்தி மதுரைக்கு மாத்தி அவ்வளவு இம்சை பண்ணாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு எந்த விதமான தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே செய்யல. அவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்த அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷன், உண்மையிலே எனக்கு ஊடகங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக்குறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னால எதிர்கட்சியா இருக்கும்போது தேர்தல் அறிக்கையில் சொன்னது, ஆட்சிக்கு வந்த உடனே ஓய்வூதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம். ஆனா இப்போ 5 வருஷம் முடிஞ்ச பிறகு ஜாக்டோஜியோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி லட்டெல்லாம் வாயில லட்டெல்லாம் கொடுக்கறாங்க. எங்க திருநெல்வேலி போனாதான் அல்வா கொடுப்பாங்க, ஆனா இங்க லட்டெல்லாம் கொடுத்தாங்க. எதுக்குன்னா ஜூன் மாசம் தருவாங்களாம். ஜூன் மாசம் யார் ஆட்சியில் இருப்பாங்க? மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வரும். தேர்தல் வந்தா ஆட்சி மாற்றம் உறுதி. ஆட்சி மாற்றம் வரும்போது யார் முதலமைச்சராக இருப்பாங்க? அப்ப படித்த அரசு ஊழியர்களே எவ்வளவு தூரம் பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறாங்க. ஊடகத்தை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவங்களால? எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றம் என்னங்க 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற அவசியம். நல்ல கேள்வி கேட்டீங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் திட்டமா மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு அதுல என்ன குளறுபடி நடந்ததுன்னாக்கி, அது செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய வீட்டு வேலைக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா சம்பளம் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, கணக்கு ஒழுங்கா காட்டுறது இல்ல. ஆனா இப்போ அந்த திட்டத்தை அப்படியே மாத்தி 100 நாளுங்கிறத 125 நாளாக நீ மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இதுல என்னன்னா, காலையில் ஒருத்தர் பிங்கர் பிரிண்ட் வச்சுதான் போகணும். பயோமெட்ரிக் மூலமாக பிங்கர் பிரிண்ட் யாரும் ஏமாற்ற முடியாது. திமுக காரங்க ஏமாத்துறங்கிறதுனால தான் அதை அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. வேற ஐயா, சேலத்தை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர்களுடைய ஒருவர் தினந்தோறும், அதாவது பிரதமர் மோடியையும் நயினார் நாகேந்திரனையும் அண்ணாமலையும் பாஜக முக்கிய தலைவர் அனைவரையுமே சமூக வலைதளங்களை கடுமையாக சாடினார். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ சேலம் மாவட்ட பாஜக இதுவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இந்த சமூக ஆர்வலரை குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஊடகங்கள்ல பதில் சொல்லலாமா இல்லைன்னு தெரியல. ரோட்ல போறதெல்லாம் கொலைக்கத்தான் செய்யும். திருப்பி நம்ம போய் கொலைக்க முடியாது. சூப்பர். நீங்க கேட்டதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்புல முதலமைச்சருக்கு துணைவேந்தராக இருப்பதற்கான வேந்தர்களாக இருப்பதற்கான அதிகாரம் வழங்கியதில்லை. அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு தடை போட்டுட்டு மறு விசாரணைக்கு போட்டிருக்காங்க. மறுபடியும் உயர்நீதிமன்றம் இதை திருப்பி விசாரிக்கணும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது உடனே ஃபைனல் ஆயிரல, மீண்டும் ட்ரையல் நடக்கும். ஆமா, தலைவர் பண்ணையார் நெல்லை, நாங்குநேரி, சாத்தூர் ஆகிய 3 தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதிகளில் உளவுத்துறை அதிகமா ஒரு தகவல் வருது. அதுக்கு அவர் கேட்க வேண்டாம், நாங்க சொல்லிடுறோம். கட்சி 234 தொகுதியிலுமே எங்களுடைய மாநில தலைவர் போட்டியிடுவதற்கு தகுதி உள்ளவர் தான். அதனால அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பாருங்கிறது எங்களுடைய தலைமை முடிவெடுக்கும்.